சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நம்முடைய பிரார்த்தனையை சாயப்பா அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த பதிவை கேட்க வேண்டும். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், உணர்வுகள் மாறும், உள்ளங்கள் மாறும். மாறாத ஒரே விஷயம் நாம் அனைவரும் சாயப்பா மீது வைத்துள்ள அன்பும் நம்பிக்கையும். இந்த ஒரு விஷயம் மாறிவிட்டால் நிச்சயமாக இந்த 7 ஜென்மத்திற்கும் இருக்கக்கூடிய பந்தம் முடிந்து போகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் சாயப்பா நம்முடன் இருக்கிறார் என்று நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. இந்த பந்தம் 7 ஜென்மங்களாக தொடர்கிறது. அதன் காரணமாகவே உலக மக்களின் துன்பங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நாம் அனைவரும் சாயப்பாவுடன் இன்னும் ஒன்றிணைவோம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. முதலாவதாக பிரியா வினோன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து அவங்களோட குடும்பத்துக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே நல்லபடியாக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமே வீடு தான். ஆனால் அந்த வீட்லேயே நிறைய பிரச்சனை வந்திருக்கணும் போது நிச்சயமாக அதை தாங்கிக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் நிறைய மனபலம் வேணும். அந்த வகையில் இவங்களை அதுக்கு தாங்கிக்கிறதுக்கான எல்லா மனபலத்தையும் சாயப்பா கொடுத்து அதை எல்லாத்தையுமே தாண்டி வரதுக்கு வழிவகுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சீதா கலை செல்வன் ஒருத்தங்க வர டிசம்பர் 3 அன்னைக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ இவங்க ஆர்ஆர்பின்றது ஒரு ரயில்வே எக்ஸாம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு அதுக்கான போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அந்த நேரத்தில் இதை ஒரு பொது பிரார்த்தனையாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாத்துக்குமே எப்படி படிக்கிறதுன்னே சொல்லி ஆரம்பமே தெரியாத ஒரு புள்ளியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பா கூட இருந்து வழிவகுத்து அந்த தேர்வை நல்லபடியாக எழுதி முடிக்கிறதுக்கு அச்சாணியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எழுதுகிறாங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக புத்துரத்தினம். இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களோட பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கருணாகரன். அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகுது. அதனால இவங்களோட பொண்ணுக்கு கூடிய விரைவில் சீக்கிரமாக இவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். நிச்சயமாக அந்த கல்யாணம் மிகவும் சுமூகமாக செல்ல வேண்டும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கார்த்திகா. இவங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கேன்சரோட வியாதியிலிருந்து முழுமையாக வெளியில் வரணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வலி ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மருந்து நம்ம சாயப்பா கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களையும் அந்த கேன்சர்ன்ற அந்த மரண பிடியிலிருந்து இவங்களை கொண்டுட்டு வெளியில் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சாயப்பா நிச்சயமாக ஒரு வழி பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம சாயப்பா கிட்ட இந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம். இந்த விதத்தில் இது ஒரு பொது பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கலாம். யார் யாரெல்லாம் கேன்சர்ன்ற சொல்லி ஒரு 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 கொடூர நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு கூட கேன்சர் வருது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்காகவும் நம்ம இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்கன்றது அவங்க இன்னும் இந்த வாழ்க்கையை பார்க்காம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் போகுது. அதனால அந்த கேன்சரோட பிடியிலேருந்து சிறியவர்களும் சரி பெரியவர்களும் சரி எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஜெய் கணேஷ்.
இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஸ்னஸ் வந்து சிறந்து விளங்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த தொழில் வந்து ஏற்கனவே ஒரு 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 20 பேர் வேலை செய்ற அளவுக்கு இவங்களுடைய தொழில் முற்றிலுமாக முன்னேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராஜ் கபூர். இவர் வந்து ஒரு ஒரு அலுவலகத்தில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஹெவி பிரஷர் போடுறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அது எவ்வளவு பெரிய பிரஷர் போட்டாலும் அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மனபலத்தை சாயப்பா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனையை பார்த்துக்கலாம். அதாவது ஸ்ரீலங்கால வந்துட்டு நெறையா மழை, அ ஒரு மாரி நெறைய ஃப்ளட் இந்த மாரியான விஷயம் நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நிவாரணம் கிடைக்கணுமோ அந்தந்த நிவாரணம் கிடைக்கணும். நல்ல முறையில கிடைக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் எல்லாருமே சேஃபா இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக சாயப்பா அந்த இடத்துல எல்லாரோட வீட்டிற்கும் சென்று அவங்கவங்களோட தேவைகள் என்னென்ன இருக்கோ நிச்சயமா அந்த விஷயங்களை எல்லாமே அவர் கொடுக்கணும். அந்த ஊர் வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏற்கனவே அந்த ஊர்ல வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அத தாண்டி இந்த ஒரு கொடூரமும் அது கூட சேர்ந்துற வேண்டாம். ஸோ நிச்சயமாக இந்த மழை எல்லாமே நின்னு சீக்கிரமா எல்லாருமே இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயுமே வந்துட்டு நெறைய இடத்துல மழை இருக்கு. நெறைய இடத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் இல்லாம எல்லாருமே உயிர் தப்பி நல்லபடியாக வாழணும். சீக்கிரமா வந்து கூடிய விரைவிலேயே ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம எல்லாரையும் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு சிறப்பான விஷஸ். நிச்சயமாக சாயப்பாவோட ஆசீர்வாதம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவைகள், ஆசைகள் எல்லாமே சாயப்பா பூர்த்தி செய்யப்படுவார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையை யார் யார் எல்லாமே ரொம்ப ஒரு கஷ்டத்தோட நகர்த்தி கொண்டிருப்பாங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்ற அந்த ஒரு நாள் தான் குடும்பங்களோட சந்தோஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் இந்த ஒரு நாளில் நிறைய விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் இருக்கிறதுனால இந்த ஒரு நாளில் எல்லாருமே நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் அந்த நிலை குலைந்து போய் நிற்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் அது எல்லாமே இன்னையோட முடிச்சு நாளையிலேருந்து அவங்களுக்கு ஒரு பொது வாழ்க்கையாக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கணும். யார் எந்த ஒரு குழந்தையும் சரி சமூக சீர்கேடு இல்லாமல் வளரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நேற்றைய நாள்லேருந்து இன்றைய நாள் வரைக்கும் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்காங்களோ அத்தனை குழந்தைகளும் ஒரு அழகான அறிவாற்றலோட எந்த ஒரு விஷயத்திற்கும் எளிய வகையில் வந்து மாய வலையில் சிக்காமல் அந்த ஒரு வாழ்க்கையை ரொம்ப ஸ்டெடியாக நடத்தணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனை பெரியவங்க இருக்காங்க, எவ்வளையோ மூட்டு வலியால் வந்து நிறைய வேதனைப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ அழுக்குறல்கள் நம்மளுக்கு இன்னும் கேட்காம இருக்கு. நிச்சயமாக அந்த அழுக்குறல்களுக்கு எல்லாமே சாயப்பா ஒரு விடையாக இருப்பார்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை வந்து இந்த பதிவை வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களோட மன குமரல்களும் மன பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.